வரக்கூடிய என்னுடைய பேரும் என்ன தெரியுமா? அப்படி 8வது வளத்துல வாசம் செய்து வரக்கூடிய கெண்ட பேரிடத்தில் இருக்கிறேன். 6 மாத காலமாகிறது. 6 மாத காலமாக சென்று வேட்டையாடி வருகிறேன். கரடி 1000, இந்த 1000, திருத்த 1000, புலி 1000. புலியா? ஆமா. கொட்டரிச்சி புலியா, கொட்டரிக்காத புலியா? சந்தேகம் கேட்கணும். காட்டு பூச்சி மாநாடு பெருமை 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 எனக்கு மீசே விளக்குதுடா. மயிரே முடிய விளக்குதா. மேலே 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 விளக்குதுடா. அது சரி பரவாயில்ல. ஏன்னா மேல இருந்தா கேட்கலாம். பிள்ளைகளை கூட வச்சு விட்றா. நெஞ்சிலே வச்சுடாமா மயிறு. யாருடைய பேர் வேண்டாம். ஈஸ்வரன் தெய்வமாக விளைவிக்கக்கூடிய ராமர் சாமியார் கொடுக்க ராமர் சாமியோ சிங்க 1000, திருத்த 1000, கரடி 1000, யார் 1000, புலி 1000, 1000 இப்படி சொல்லக்கூடியது 1000 கணக்கான மாநிலம் வேட்டையாடி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரும்போது அப்படி யானை 1000 அத்தனை தேவமும் வேட்டையாடி வந்ததே உண்டாடா. பொண்டாட்டி அரை வயிறு கூட பத்தாது. எப்படி 1000 கணக்கான ஜீவராசிலாம் வேட்டையாடி வந்து கொடுத்தா ஆமா அரை வயிறு கூட பத்தாது. அரை வயிறு கூட கஞ்சி பத்தாதா? ஆமா. அதனால அந்நாளில இருந்து இந்நாள் வரையும் 6 மாத காலம் ஆகிறது. 6 மாதம் கழித்து வேட்டையாடி வரக்கூடிய நேரம் பொண்டாட்டி
என்னை கண்டா எவ்வளவு கைது எடுத்து வருவான். எதுக்காக? ஆமா இந்த நாங்க பார்க்கிற போது என்ன பண்ணுனா அது பெண்ண பெண்ணா வந்துட்டானா. அப்படி இல்ல புட்டக்காளி சொல்லு நீ சொல்லுங்க புட்டக்காளி சொட்ட தலையா பூஜையா நீ படுத்துடா ஆற பாத்திர சொல்லுங்கற அவங்க நீ சொல்லேமா கட்டி கரும்பு கரும்புக்கு அங்க காதல் கண்ணி ரசமே அப்படி நெட் படுத்து கருப்புயினே நான் அப்பள கருப்பா வா என்ன கலர் நான் கொண்டாடி உனக்கு காணுமே ஏ பெண்ணே ஒரு வாட்டி வைத்து போட்டு என்னடா ஓட்டை பாத்துதே இல்ல இங்கே வர காய்ச்சாக்க இதுக்கு காய்ச்சி போட்டு ஏதோ ஒரு நாள் மேசல் மண்ணாவ கூடாது சைக்கிள் காய்ச்சி நான் பண்றேன் ஜெட் விட்ரா பேசிக்கலாம் ஏய் வாடா அப்படி பாக்கலாம் வா அட பட்டி ஓடே பட்டி போடா பட்டி நான் போட்றேன் நீ தாங்க மாட்ட ஏய் ஒரு வாட்டி போர் பாக்கலாம் வா போட்டா மாடு போய் வாங்குடு வாங்குடு வாலைக்கு வந்தான் எப்படி வெள்ளம் போ ஏய் ஆடாடா போ போ பெண்ணே பேரடிச்சி வா ஏ கட்டி கரிம்பே ஏ சாதல் கிளியே போட்டான கலையால கட்டி வச்சிருக்கியா எப்படி 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 ஆஜ்ல மாமா மாமா ஒரு ஆஜா மாமா நீ வா ஜானே ஜானே அப்படியே ஜானே போறீங்க அவங்க மாதிரி அவங்க கேக்குறாங்க அத பாரு தப்பா பண்ணிக்கறாங்க எல்லாம் கம்ப்ளைன்ட்றாங்க காது ரிட்டர்ன் போறாங்க உப்பட சும்மா சொல்றாங்க விளையாடுற கடை இருமா அடடா போடா அப்புறம் போடா வேணுச்சு பெண்ணே ஐ லவ் யூ ஏ சித்தி லவ் லவ் கையில உப்பு ஓட்டு லவ் கேக்குது ஏ பெரியம்மா ஏ பெரியம்மா பெரியம்மா நானா ஏ பெரியம்மா வாடி பெரியம்மா கூட வர மாட்டியா கூடுடா அடி பேர் பரவா என் பொண்டாட்டி வந்து இங்க நான் தொடர்ந்து பாக்குறேன் அடுத்து பெரியம்மா அது பிண்டாரா அண்ணே விட்டு போறா அண்ணே விட்டு போறா மைரோட அப்படியே
என்ன ஏசுறாயே பெண்ணே என்ன சொன்ன ஏன் ஏசுற ஏன் ஏசுற ராத்திரி காலி என்ன சொன்ன என்ன ஏசுறாய் பெண்ணே ஏன் என்ன கோவம் கையில் இருக்கிற வழியில பாரு. ஐயோ ஐயோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு? ஒரு ஜங்கமாம் யார் அவர் ஜங்கமான் வந்து சூட்டுக்கு நெருப்பு கேட்டாரு. நெருப்பு கேட்டா ஆனா என் முன்னாடி நெருப்பு கொடுத்தா அலையில மயங்கி வாங்க. ஓ முன்னாடி நெருப்பு கொடுத்தா நம்ம கருப்பு பறி போயிரு. பத்து 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 அம்மா நான் பின்னாடி நெருப்பு கொடுத்தேன். சூத்துக்கு பின்னாடி இப்படி கொடுத்தேன். இப்படி கொடுத்தேன். அவன் அழக பார்த்து பின்னழக பார்த்து என்ன உள்ள என்ன பண்ணா என்ன பண்ணா அங்கங்கெல்லாம் கிடிச்சு கடிச்சு இப்படி கை பண்ணிட்டாங்க. அவன் எங்க போயிருப்பான்? இப்பதான் ஒரு கால் வலி தூரம் போயிருப்பான். ஒரே ஆடு ஒரே காத்து வழி தான் போயிருப்பான். ஒரே ஆடு 10 கால் வலி போனா 10 அடியில ஒரே நொடிக்குள்ள அவனை புடிச்சு மடிக்கிற முன்னால அவளை கட்டு கட்டு. ஆமா அப்பதான் நான் உன்னோட வாழ்வேன். சரி போ போ. அப்ப 8வது வருஷத்துல வந்தியா? ஓ 8வது வண்டியா இருந்தா அப்படி வந்துட்டே இருக்கறேன். 8வது வந்தியா? ஒத்துக்கலாம் 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 ஒத்துக்கலாம். ஒத்துக்கலாம் குட்டியே. ஒத்துக்கலாம். ஆமா. சரி. அந்த 8வது வருஷத்துல ஒரு அழகான பெண்ணு ஒரு கண்ணு அழகான ஒரு பெண்ணு பாத்தியா? அழகான பெண்ணான பாக்கல. மலமாரி ஒரு ராட்சசி பெண்ணா பார்த்தேன். டேய் அதிக்தி போடவா. ராட்சசி சொல்றடா பையன் பொண்டாட்டி. ஒத்துக்கலாம். தாத்தா. அப்ப என் பொண்டாட்டி பாத்துக்கிறேன். சுருட்டுக்கு நெருப்பு கேட்டியா? அழகா கலகத்தா திரேத்ரா போடா. சுருட்டு பிடிப்பது பழக்கமே இல்ல. போய் சொன்னா முட்டிய ஒரு போவா. அடுத்து நாளே கெட்டு போயிடுவேன். டேய் நீனா போய் வந்து ஏய் 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 வளையா வளையா டேய்
அப்படி 8வது வருடத்துல வந்திருக்கிறாய். அழகான பெண்ணே பார்த்திருக்கிறாய். பெண்ணை பார்க்க அப்படி சுருட்டுக்கு நெருப்பு கேட்டிருக்கிறாய். வந்திருக்கிறாய் பொண்டாட்டி பார்த்துருக்கிறான். சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிற போய் சொல்றா போய் சொல்றா முட்டு போது தேங்கிருக்கிறாயா மண்ணு 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 தம்பி பேரண்டானே வார்த்தை கேளு வீணா மடிஞ்சு போயிடுவேன் செஞ்சாதிய வார்த்தை கேட்க வேண்டாம் அப்படி யாரு பேச கேட்டு வந்திருக்கிறாய் அப்படி நீ கேட்கிறாய் செல்லாது பெருசாதி வார்த்தை கேட்டு வந்திருக்கிறாய் பெருசாதி வார்த்தை முடிச்சுட்டான் பெஞ்சாதி வார்த்தை முக்கியம் எனக்கு. ஆமா என் பொண்டாட்டி பேச்ச தண்டி தவறாத பண்ண நானு ஒரே பேச்சு கூட தவற மாட்டேன். ஆனால கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை. சும்மா விட மாட்டான். முடிந்தா தப்பித்து போதா மரியா எப்படி வாழுவேன் நான் என்னத்தை சாப்பிடுவேன் 6 மாசத்துக்கு போய்
இருந்தா புடிச்சுன்னு வருவாரு. ஆமா. இப்ப அவர் அநியாயமா கொண்டு போட்டு ஆமா. அப்படி வாழ்க்கை சாமி நாதா கணவரை எழுப்பி கொடு. ஆமா அப்படி கேக்குறேன். ஆமா கணவரை எழுப்பி கொடுக்க வேண்டும்னா தாய்மார்கள் தந்தை மேல இடத்துல சென்று மடி ஏந்தி பிச்சு கேளு. எல்லாரும் பிச்சு போடும். எல்லாரும் பிச்சு போடுவாங்க. அந்த பிச்சு எடுத்து கொண்டு வந்து 4 பேருக்கு 4 புண்ணியம் செஞ்சுனா உனக்கு அதுக்கு மேல கணவரை எழுப்பி கொடுக்கணும். எல்லாரும் அவங்க முள்ளால முடிஞ்சு காணிக்க இந்த பேண்டேஜ் போடணும்னு குழந்தை பாக்கியம் கிடையாது. 60 வயசு ஆயிடுச்சு. குழந்தை பாக்கியம் வருவன்னா எல்லாரும் முள்ளால முடிஞ்சதை போட்டாங்க. போய் தடுக்க போது அந்த கண்ணி மாறி ஒரு பேரண்டா வந்தான் ஐயா. அந்த மலை போல வல்லுவானே மடிக்கதை நொடிக்குள்ள. அதனால உனக்கு மூலமாக ஒரு நிருபம் என்று எழுதி விடுகிற போது உலகத்தை சென்று துசக்கம்பத்தை அடிக்கிற போது தேவர்களெல்லாம் ஓடாடி வந்து அந்த ஓலை எடுத்து வாசித்து பார்த்து அந்த ஓலை நம்ம தேவர்களுக்கு வந்த ஓலை அந்த ஓலையை கொண்டு போய் தேவங்களை இடத்தை கொடுக்கலாம். அந்த தேவங்களை வாசித்து பார்த்து நம்ம மகளாக அந்த யமனிடத்தில் ஒரு சிறு மொழிவாக வைத்து அந்த எனக்கு 60 வயது ஆகிவிட்டது. எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது என்று அப்போது பரவ என் பாதத்தில் விழுந்து கேட்டார்களே. அப்படியான பரமண்டலத்தில் செல்கிறேன். நான் குழந்தை பாக்கியம் கட்டு வரேன்னு சொல்லி அந்த பேரடங்காலத்தில் ஆட்சி நிற்கும். அப்படி குழந்தை பாக்கியம் கட்டு வரேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு 10வது பாலவன் போக 10வது பாலவன் போக கண்டே